இளைஞர்கள் அமைப்பு சார்பாக செல்வன் சேவியர் அவர்கள் அருட்பணியாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். சேலம் புனித தெரேசால் தொழிற்பயிற்சி நிறுவனத்தினுடைய தாளாளர் மற்றும் மேலாளர் மற்றும் நமது மண்ணின் மைந்தர் அருட்திரு தியாகோன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு திரு ஜேசிபி பால்ராஜ் அன்பிய வழிகாட்டி அமலோற்பு மாதா அன்பியம் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் லியோ அவர்களுக்கு டென்னிஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். பொன்விழா நாயகன் அருட்பணி செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசை திரு பன்னீர்செல்வம் ஆசிரியர் நிதிக்குழு உறுப்பினர் அவர்கள் வழங்குகிறார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர் தியாகோன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு திரு அந்தோணிசாமி அன்பிய வழிகாட்டி புனித வனத்து அந்தோர அன்பியம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக பொன்விழா நாயகன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக சார்லஸ் அவர்கள் அன்பிய ஒருங்கிணைப்பாளர் வாழ்த்து மடல் வாழ்த்தி வாசிக்க உள்ளார்கள். எம் அன்பு அருட்பணியாளர் செல்வம் அவர்களுக்கு உம் அன்பு இறைமக்களின் குருத்துவ பொன்விழா வாழ்த்து மடல். விவிலியத்தில் வித்தகரே, மறைக்கல்வியில் சித்தரை. விவிலியத்தில் வித்தகரே, மறைக்கல்வியில் சித்தரை. கள்ளம் இல்லாத வெண்ணாடை மனிதரே, உள்ளம் நிறைந்த பொன்விழா நாயகரே. கள்ளம் இல்லாத வெண்ணாடை மனிதரே, உள்ளம் நிறைந்த பொன்விழா நாயகரே. வயதில் எட்டினாய் முதுமை, செயலில் காட்டினாய் இளமை. வயதில் எட்டினாய் முதுமை, செயலில் காட்டினாய் இளமை. உம் பணிகளாக சில எம் பணிகளாக பல. உம் பணிகளாக சில எம் கணிகளாக பல. எம் பங்கு பாதுகாவலருக்கு கெபியும் கொடிமரமும், எம் ஆலயத்திற்கு சுற்றுச்சுவரும் தேர்களுக்கு வர்ணங்களும், கூழ்கரட்டில் சிலுவை பாதையும், பக்கரிக்காட்டில் நிலம் மீட்பும், காவிரிபுரத்தில் சிற்றாலயமும், பூமனூரில் புது வண்ணமும், திருத்தலத்திலே பாடுபட்ட சுரூபமும், வியாகுல அன்னையும், மர வேலைப்பாடுகளும், சமுதாய கூடமும். உம் பேரென்னமே எம் பேரின்பமே. உம் பேரென்னமே எம் பேரின்பமே. அன்பிலே சிறந்த மனம், பண்பிலே பரந்த குணம். அன்பிலே சிறந்த மனம், பண்பிலே பரந்த குணம். அரவணைப்பில் அன்னையாய், கண்டிப்பில் தந்தையாய். அரவணைப்பில் அன்னையாய், கண்டிப்பில் தந்தையாய். கணீர் உம் குரலில் கலக்கும் மறையுறையில். கணீர் உம் குரலில் கலக்கும் மறையுறையில். கண்கள் திசை மறக்கும், காதுகள் இசை மறக்கும். கண்கள் திசை மறக்கும், காதுகள் இசை மறக்கும். அழகிய புன்னகையில் இலகிய ஆன்மீகமே. அழகிய புன்னகையில் இலகிய ஆன்மீகமே. ஆழ்ந்த சிந்தனையில் நிறைந்த ஆளுமையில். ஆழ்ந்த சிந்தனையில் நிறைந்த ஆளுமையில். எளியோர் நெஞ்சத்தில் விதைத்தாய் உம்பணியை. எளியோர் நெஞ்சத்தில் விதைத்தாய் உம்பணியை. சென்ற ஊரெல்லாம் வென்ற உம் பெருமை. சென்ற ஊரெல்லாம் வென்ற உம் பெருமை. துறையெல்லாம் தொட்டுவிட்டீர், தூயபணி செய்துவிட்டீர். துறையெல்லாம் தொட்டுவிட்டீர், தூயபணி செய்துவிட்டீர். வழிகாட்டும் ஒளிவிளக்காய் கழியட்டும் உம் நாட்கள். வழிகாட்டும் ஒளிவிளக்காய் கழியட்டும் உம் நாட்கள். எல்லையில்லா இறைவன் தொல்லையில்லா நாட்களை. எல்லையில்லா இறைவன் தொல்லையில்லா நாட்களை. இறையருள் ஈந்தெழுத்து உமதுடல் காத்திடுமே. இறையருள் ஈந்தெழுத்து உமதுடல் காத்திடுமே. இறைமக்கள் வாழ்த்துகிறோம், இதயத்தால் போற்றுகிறோம். இறைமக்கள் வாழ்த்துகிறோம், இதயத்தால் போற்றுகிறோம். வாழ்த்துக்களுடன் செவிலியர்பாளையம் இறைமக்கள்.
கடைசி நிகழ்வாக நம்முடைய பொன்விழா நாயகன் அருட்பணி செல்வம் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். அன்பு பங்கு தந்தை அவர்களே, தம்பி லியோ அவர்களே, அது சகோதரரே, அன்பு மக்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதற்கு உங்கள் பங்கு தந்தை தான் இந்த வழியை செய்தார். பொதுப்படையாக ஒரு பங்கில் பணியாற்றிட்டு இருப்பது ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பக்கம் தலையே காட்ட மாட்டேன். அது என்னுடைய பாலிசி. ஏன்னா நான் இங்கே வந்துட்ட பிற்பாடு அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த காக்காவிரிக்கு நான் அதுக்கு பிறகு தான் போனேன். அந்த மாதிரியான ஒரு பாலிசி இருந்ததுனால தான் இந்த பக்கம் வருவதற்கு நான் தயங்கினேன். இருப்பினும் அவருடைய அன்பு தொல்லை, அதன் காரணமாக இங்கே வந்தேன். இங்கே வந்தால் என்னுடைய பொன் விழாவை சிறப்பிக்க நீங்கள் இத்தகைய ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கீங்க. அதை பார்க்கும்போது உங்களுடைய பாசத்தை இப்போதுதான் புரிந்து கொள்கின்றேன். நன்றி. அன்பு பிள்ளைகளாக என்னுடைய பணி காலத்தில் நீங்கள் அத்தனை பேருமே இருந்தீர்கள். இந்த வாழ்த்து மொழியில் ஒரு குறிப்பிட்டு சொன்னார், அன்பின் அன்னையாய், கண்டிப்பின் தந்தையாய். பல நேரங்களில் ஒரு பங்கு தந்தையினுடைய பணியே அதுதான். அது இல்லாமல் பங்குல பணி செய்வது என்பது பொருளற்றதாகிவிடும். சில சந்தர்ப்பங்கள் அந்த சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது சிலருக்கு அது வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இறை அடியார், கடவுளுடைய பிள்ளை எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்ததனால அது திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளின் அடிப்படையிலே உங்களை வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு என்னிடது இருக்கு. கடவுள்கிட்ட போய் நிற்கும்போது விட்ட சௌரியார் பாளையம் பங்கு தானே கொடுத்தேன், அங்கே இதெல்லாம் விட்டுட்டு வந்தே முறையான்னு சொல்லி கடவுள் என்னை கேட்டக்கூடாது இல்லையா? அதனால தான் எங்கே போனாலுமே எனக்கு முன்பாக செல்லுவது சாமியார் ரொம்ப கெடுபடியான ஆசாமி அப்படின்னு தான். ஆனால் அதன் பின்பலத்திலே நிச்சயமாக அந்த பாசம் என்பது இருக்க தான் செய்யும். வந்த உடனே மாலை போடுறதுக்கு அவர் விருப்பப்பட, சார் இதில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் இந்த கேட்டை விட்டுட்டு போகும்போது எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டேன். அதனால் அன்பு மக்களே, உங்கள் பங்கு தந்தையினுடைய முயற்சியின் வெளிப்பாடாக இந்த பொன் விழா இதுவரையிலும் எங்கள் ஊரில் கூட நான் போய் கொண்டாடல. ஆனால் முதல் முறையாக ஒரு பங்கு தளத்தில் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு அடிப்படை காரணம் உங்கள் பங்கு தந்தை. நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன். இங்கேருந்து போன பிற்பாடு என்னை பார்த்தவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறீங்க, எதுக்கு போய் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, இன்னும் போய் வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பித்தார்கள். நான் நினச்சிக்கிட்டேன், என்னை பார்த்து அப்படி தான் இருக்குது, ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், அந்த மாதிரியான நிலைமை இருக்குது. நிற்பதற்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதனால தான் ஆயர்கிட்ட சொல்லிவிட்டு இனி நான் பணி செய்வதிலிருந்து விடுபட்டு கொள்கிறேன் என்று சொல்லி ஆயர் இல்லத்திற்கு போயிட்டேன். அங்கே சும்மா காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கல, அங்கும் என்னால் முடிந்த அளவுக்கு ஆயர் இல்லத்திற்கு தேவைப்பட்ட சேவைகளை செய்து கொண்டு தான் வருகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்னை போல முதியோராக இருக்கின்ற அருட்கண்ணியர்களுக்கு திருப்பலி நிறைவேற்ற அரிசிப்பாளையம் போய் வருகிறேன். இதை நான் தொடர்ந்து செய்து வருவதன் வழியாக தொடர்ந்து அந்த இறை பணியிலே ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதையும் உங்கள் முன்பாக வைக்கின்றேன். எனவே அன்பு மக்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதற்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு என கருதி அவருக்கு நன்றி சொல்கின்றேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கொடி மந்திரிக்கப்படும். எழுந்து நிற்போம்.